ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்ஐபி என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருக்கலாம். பட் இருந்தாலும் ஆக்சுவலாக இது என்ன பண்ணுது, இதில் என்ன நடக்குது அப்படிங்கிற கிளாரிட்டி அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலுக்குள்ள போயிட்டு பாருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசரோட கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்டேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அண்ட் இன்னொன்று லம்சம். நான் மொத்தமாக ரொக்க தொகையாக வச்சுருக்கேன், ஒரே லம்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம். அது இல்லாமல் நான் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறது தான் எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபியை பார்த்தீங்கன்னா மந்த்லி செட்டப் பண்ணிக்கலாம், வீக்லி செட்டப் பண்ணிக்கலாம், டெய்லியும் பண்ணிக்கலாம், ஆர் குவார்ட்டர்லி ஆஃபலி எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வாட்டி செட் பண்ணி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்லேருந்து இஎம்ஐ மாதிரி டெபிட் ஆகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். பட் மெஜாரிட்டியாக பீப்புள் பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபியை தான் விரும்புவாங்க. பிகாஸ் மந்த் ஆன் மந்த் ஒரு சின்ன அமௌண்ட்டாக அது போகிறதுனால நமக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்குது. அதனால எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு நல்ல க்ரோத் பார்த்துருக்கு. மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபியில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் வைஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா 25,322 கோடி போகுதுங்க. மாதம் சொல்கிறேன். செப்டம்பரில் 24,500 கோடி இருந்த எஸ்ஐபி புக்கு 25,322 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எஸ்ஐபியோட க்ரோத் நல்லாவே இருக்குது. மக்களும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எஸ்ஐபியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி ஒரு என்ன சொல்கிறது ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மந்த்லி வீக்லி குவார்ட்டர்லின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ ரெகுலராக ஒரு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆகிறதுக்கு செட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க, ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிறது நான் வீடியோ அடுத்தடுத்து சொல்கிறேன். அண்ட் அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேஷன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், 500லேருந்து கூட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் சில ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து கூட அலோவ் பண்ணுறாங்க. பட் என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 500,000 மினிமம் வச்சாதான் அது ஒரு வேல்யூவாக இருக்கும். ஸோ நோ மேக்ஸிமம் லிமிட்டும் சொல்கிறாங்க. எவ்வளோ வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ தான் பண்ணணும் அவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு லிமிட்டே கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் அண்ட் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வாட் இஸ் எஸ்ஐபி அப்படின்னு சொன்னாலே நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஆன்லைனில் கிடச்சிரும். ஆனால் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். ஒரு ஃபண்டு எடுத்துக்கலாம், அந்த ஃபண்டில் நம்ம எஸ்ஐபி பண்ணால் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், என்ன ஆகுது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபண்டு நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டு. இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபண்டுன்னு சொல்லலாம், அதனால தான் இது காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குமே ஒரு ஃபேக்ட் ஷீட் இருக்கும், அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அந்த ஃபண்டு எந்த மாதிரியான ஃபண்டு, எப்போ லான்ச் பண்ணாங்க, யார் ஃபண்ட் மேனேஜர், அண்ட் இந்த ஃபண்டுக்குள்ளே எந்த போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது, எந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் இருக்குது, இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நான் முக்கியமாக சொல்ல வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதில் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரு, கெமிக்கலு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஆட்டோமொபைலு, எலக்ட்ரிக்கல், இது எல்லா செக்டார்ஸுமே, ஃபினான்ஸ் செக்டார்ஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா HDFC, ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாத்துலேயுமே ஒரு 6%, 3% ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் LNTயோட ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபினான்ஷியல், ஐடியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இந்த ஃபண்டில் அப்படிங்கிறது இவங்க காமிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா யூனிட்ஸ் கிடைக்கும். அந்த யூனிட்ஸ்க்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும், அதுதான் NAVன்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ. ஸோ ஒரு ஃபண்டுக்குமே ஒரு NAV ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸ் தான் டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த மொத்த ஸ்டாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 39,000 கோடி இந்த ஃபண்டுக்குள்ளே இருக்குது ஆல்ரெடி. ஸோ 39,000 கோடிக்கு இவங்க எவ்வளோ பர்சன்டேஜோட ஸ்டாக்ஸ் எந்தெந்த கம்பெனி வச்சுருக்காங்க, கேஷில் எவ்வளோ வச்சுருக்காங்க டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதோட ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம ஃபண்டுலையும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபண்டில் இப்போ ஒரு எஸ்ஐபியாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2023 ஜனவரி இப்போலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மந்த் ஆன் மந்த் 10,000 rupees எஸ்ஐபி போட்டுக்கிட்டே வந்திருக்கிறீங்க. அண்ட் NAV ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்தந்த டேட்டுக்காக எடுத்துருக்கேன், அந்தந்த மந்தோடது எடுத்திருக்கேன்.
ஜான்வரி 2023ல பாருங்க 165 ரூபாய் இருந்த யூனிட் பிரைஸ் NAV பிரைஸ் 165 இருந்தது. நல்லா பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ டிசம்பர் 2024க்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயில் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படியே டபுள்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஆகஸ்ட் 2023க்கு பாருங்க 201 இருக்கா, அதே செப்டம்பருக்கு அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா 213 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா 208 213லேருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு. நவம்பரில் 211 மறுபடியும் ஒரு 3 ரூபா ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் டெய்லியுமே வந்து நடந்துகிட்டே இருக்கும். 50 காசு, 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கிராஜுவல் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் மேலே கீழே போய்கிட்டே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது இருந்த ப்ரைஸுக்கும் இப்போ முடிக்கும் போது இருக்கிற ப்ரைஸுக்கும் எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு உதாரணமாக தான் நான் வந்து 10,000 வச்சிருக்கேன். இந்த இடத்துல 20,000, 40,000 கூட வச்சுக்கலாம், 5,000, 1,000, 2,000 கூட வச்சுக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு லாங் டர்ம்க்கு இது வந்து 2 வருஷத்தோட டேட்டா தான். இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் 7 வருஷம் வைக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே ப்ராஃபிட் வரும். அகைன் இதெல்லாம் வந்து ஃபண்டை டிபெண்ட் பண்ணும், மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணும். நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணதுனால NAV ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது நம்ம அதை பார்த்துட்டோம். யூனிட்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மாதம் வந்து 60 யூனிட்ஸ் கிடைச்ச இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 33 யூனிட்ஸ் 34 யூனிட்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ஸோ யூனிட்ஸ் கம்மியாக தான் நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகும். ஸோ இந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறது மாறாது, இது வந்து நம்மளோட அசெட்டு. இந்த NAV ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து க்ரோத் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், டோட்டலாக நீங்கள் சேர்த்து வச்ச யூனிட்ஸ் வந்து 1088 யூனிட்ஸ் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க இந்த 24 மாதத்தில். அண்ட் 2,40,000 ரூபாய் மாதம் 10,000 ரூபாய் போகிறதுனால 2,40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதோட ப்ராஃபிட் பாருங்கள் 3,26,795 ரூபாய் இப்போ கிடைச்சிருக்கும். இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோட்டல் யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோட்டல் யூனிட்ஸ் இன்டூ லாஸ்ட்டாக இருக்கிற NAV ப்ரைஸ். ஸோ அந்த டோட்டல் யூனிட்ஸோட லாஸ்ட்டாக இருக்கிற NAV ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா CAGR காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன்ஸோட கான்செப்ட் இருக்குது, XIRR அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கலாம். நான் அது அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் SIP பற்றி சொல்லியிருக்கேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்காக. இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், SIPயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பை பை.